தொகுதியில என்ன போட்டியிட கேட்டப்ப எனக்கு என்ன எப்படி முடிவெடுக்கிறதுங்கிறது தெரியல. ஏன்னா நானும் ஒரு நிறுவனம் நடத்துறேன், நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நிறைய வேலையை பார்த்துட்டு இருக்கேன், நிறைய பொறுப்புகள் எனக்கு இருக்கு. ஆனால் நீங்க இந்த சூரிய வம்சம் படம் பார்த்தீங்கல்ல, அதுல சின்ராசு என்ன பண்ணுவாரு, என்னதான் அவர் நல்லா இருந்தாலும் முதல்ல மனைவியை தட்டி கொடுத்த நீ போய் நில்ல, நான் உன் பின்னாடி நான் நிக்கிறேன்னு சொல்ற மாதிரி இந்த நாட்டாமை அவர்கள் எனக்கு வழிவகுத்து நீ நில்லு, உன்னால முடியும், நான் உனக்கு பின்னாடி இருக்கேன்னு ஒரு தூண் இல்ல, ஒரு பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி என் பின்னாடி நிக்கிறாரு. அதுக்கு எங்க குடும்பமும் நிக்குது. எனக்கு அதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எனக்கு வீடு பொறுப்புகள், அந்த பொறுப்பு, பசங்க எல்லாமே விட்டுட்டு நான் இவ்வளவு நேரம் இல்ல, உன்னால முடியும், நீ எவ்வளவு விஷயங்கள் பண்ற, இது உனக்கு இன்னொரு பெரிய பொறுப்பு, அந்த பொறுப்பை நீ ஏத்துக்காக என்னை தைரியம் சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அவர்தான். அதுக்கு நான் அவருக்கு நன்றி சொன்னேன். அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்டேட் பிரசிடென்ட் திரு அண்ணாமலை அவர்கள், நான் அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அவரை பார்த்திருக்கேன், ரொம்ப பழகினது இல்லை, ஹலோன்னு போயிருக்கேன், அவருக்கு கொஞ்சம் பழக்கம் உண்டு. ஆனா நான் இப்பொழுதுதான் இந்த கொஞ்ச நாளா அவரை நேருக்கு நேரா பார்த்து அவருடைய கன்விக்ஷன்ஸ், அவருடைய உழைப்பு, அவருடைய நேர்மை எல்லாம் பார்த்து ரொம்ப வியக்கிறேன். உண்மையில நான் நீங்க மேடையில சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தேர்ந்தெடுத்து ஒரு சிப்பிக்குள் முத்து என்றால் அது மிகையே. இந்த மாதிரி நீங்க இன்னைக்கு அரசியல் மேடை அப்படின்னு நீங்க போனீங்கன்னா என்ன பார்க்கணும், இவங்க ஊழல் செஞ்சிருக்காங்களா, இவங்க ஏதாவது தவறா நடந்து, அதெல்லாம் எதுவுமே இல்லாத 10 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டு இருக்கிறாங்க. என்ன யாருமே எதுவுமே சொல்ல முடியாது.